டேய் நில்டா. என்னம்மா? இங்க எல்லாரும் என்னமோ உன்னை பத்தி சொல்றாங்களே, நெசந்தானா? யார் என்ன சொன்னாங்கன்னே தெரியாம நெசமா இல்லையான்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? காலையில் கடைக்கு வந்து எல்லா கஸ்டமரும் பெரிய பெரிய சர்வீஸாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் இந்த ஸ்கேனர்லேயே காசு போடணும்னு சொன்னீங்க. அது யார் நல்லதுப்பா? பதில் சொல்றா கண்ணு. காலைல மட்டும் சினிமா டைலாக் மாதிரி படபடன்னு பேசுன. எப்படி பேசினாப்ல? படபடன்னு. அப்புறம் என்னப்பா பேசு படபடன்னு. காலையில கடையில நடந்ததை சம்மந்தமே இல்லாம நைட்டு வீட்டில் கேட்குறீங்கன்னா வேற ஏதோ ஒரு மேட்ரு உள்ள இருக்கு. என்னன்னு டேரக்டா கேளுங்க, சட்டு சட்டுன்னு பதில் சொல்றேன். ஜிபே ஸ்கேனர் எதுக்குடா மாற்றி வச்சா? சொல்றா சட்டு சட்டுன்னு. ஏன் முழிக்கிற? அதான் கேட்குறான்ல, ஆமானா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நம்ம குடும்ப மேட்ரு எதுக்கு அண்ணன் பசங்க முன்னாடி கேட்குறீங்க? என்ன இருந்தாலும் அவங்கள பேசி அமுச்சு விடுங்க, அப்புறம் பேசிக்குவோம். அதான் உங்க பையன் சொல்லிட்டார்ல, என் கடையில ஸ்கேனரை மாத்தி வச்சு 3000 ரூபாய் ஆட்டையை போடுறத கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். சொல்றா, கேக்குறாங்கல்ல, மலையை முழுங்கின மாதிரி கம்முன்னு இருக்க, பதில் சொல்லு. அக்கா என்னக்கா எல்லாரும் என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க? என்னன்னு கேளுக்கா. நீ கூட நீ சந்தேகப்படுறல்ல? தம்பி, உங்களை யாரும் சந்தேகம்லாம் படல. கன்ஃபார்மாக சொல்கிறோம், நீங்கள் தான் பண்ணீங்க. டேய் டேய் வாய மூடுறா. இங்க எத்தனை பேர் நின்று கேட்டுட்டு இருக்கோம், உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? நம்ம கடையில ஏதாச்சும் பண்ணா பரவாயில்ல, அந்த புள்ள கடையில இருக்கிற கை வச்ச அத கூட விட்றா. மகிழ், உன் மேல தம்பி தம்பின்னு எவ்வளவு பாசமா இருக்கு, அது கடையில இருக்கிற அந்த வேலையை பார்த்த? உங்க குடும்ப பஞ்சாயத்துலாம் அப்புறமா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் என் கணக்க முடிங்க, நான் கிளம்பணும். ஏங்க பேசிட்டு தானே இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எதுக்குப்பா வெயிட் பண்ணணும்? என் காசையும் எடுத்து வச்சுட்டு சத்தமா வேற பேசுறீங்களா? என் காசு மட்டும் வரல, நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க? டேய் இளங்கோ, அந்த பிள்ளைக்கு என்னன்னு பார்த்து கணக்க முடிச்சு விடு. சரிண்ணே. ஆதி, கோவமா இருக்குன்னு தெரியுதுடா, அதுக்காக சாப்பிடாம வந்தா எல்லாம் சரியாயிருமா? வா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல. காலேஜ்ல மதியம் சாப்பிட்டுருப்ப, இன்னுமா பசிக்காம இருக்கு? பாடா. அதான் எனக்கு பசிக்கணும்னு சொல்றேன்ல, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க, அதுவே எனக்கு போதும். சரிப்பா, நீ தனியாவே இரு. நானே இப்போதான் சாப்பிட போறீங்களா? எனக்கு இல்லடா, ஆதிக்கு. ஏன் அவன் எடுத்து போட்டு சாப்பிட மாட்டானா? அவன் தான் கோவமா இருக்கானே. அதுக்கு நீங்கள் தட்ட தூக்கிட்டு போவீங்களா? நாளைப்புனா அவனுக்கு எப்படி உங்க மேலே பயம் இருக்கும்? அண்ணன் இதை சொல்ல மாட்டாரு, கோமாக்கு வந்து நான் அமைதியாக பெறுவான்னு தோணும்ல? தோணும்ல? கண்டிப்பாக தோணும். கரெக்ட் இல்லை? நாளை பின்ன என்ன மதிக்க மாட்டான் தானே? டெஃபினட்டாக மாட்டான். அதனாலதான் உன்னை கொடுக்க சொல்லலான்னு கொண்டு வந்தேன். அடப்பாங்கண்ணே, உங்க நல்லதுக்கு சொன்னா நீங்க என்ன கொடுத்து விட்றீங்க? என்னமோ பண்ணுங்க. சின்ன பையன்டா, போய் கொடு போ. நான் வேணா அம்மா போக சொல்லவா? அம்மா கொடுத்தா சாப்பிடுவான். அம்மா அடிச்சதுனாலதான் அவன் சாப்பிடாமலே இருக்கான். அக்கா வேணா? அவ கொன்னே போட்டுருவா, போய் கொடுத்துருவா போ. சரி, நானே போறேன். என்னடா சாப்பிடலையா அவன்? அவன் ரூம்லயே இல்லையே. ரூம்லயே இல்லையா? எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க, அதுவே எனக்கு போதும்.
என்னடா வெறுவடையை சாப்பிட்டுட்டு இருக்க? இன்னொரு தோசை ஊத்துறேன், சாப்பிட்றான். ஊதுமா வவுத்துல இடம் இல்லை. நான் வேணா அம்மா போக சொல்லவா? அம்மா கொடுத்தா சாப்பிடுவான். அம்மா அடிச்சதுனால தான் அவன் சாப்பிடாமலே இருக்கான். அக்கா வேணா? அவன் கொன்னே போட்டுருவா. போய் கொடுத்துருவா போ. வல்லு வளர்க்கணும் சாப்பிட்ற வயசு பிள்ளை. இன்னொரு தோசை ஊத்துறேன். ஆமாண்டா, அப்பதான் நிறைய கடையில் எப்படி எப்படிலாம் ஆட்டே போடலாம்னு யோசிக்க முடியும். நான் அதுக்கு தான் சாப்பாடே வேணாம்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். இருடா. சும்மா தான் இருங்களேன்டா, சாப்பிடும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டு. என்னதான் இருந்தாலும் உன் பிள்ளைய நீ விட்டு கொடுக்க மாட்டியே. இப்ப என்ன பண்ண சொல்ற? அவனுன்னு இல்ல, நீங்களா இருந்தாலும் ஒரு அம்மாவா இதைத்தான் பண்ணியிருப்பேன். சரிடா அலங்கோ, இனிமே நம்மளும் கடை கடையா போய் ஸ்கேனர் ஓட்டுவோம். அம்மாவை கூட விடுங்கண்ணே. இந்தாக்கா, அவன் உன் கடையில தானே கை வச்சான். பாசமாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்க. டேய், இப்ப அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டாச்சு, இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்காக அவனை பாக்குறப்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா? ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை அப்பயே போய் சால்வ் பண்ணிடணும். வெறும் வடி இருக்கியா வெண்ண? அட, நம்ம சலூன் கடை. இந்த பாடி என்ன தனியா போயிட்டு இருக்கு. இப்ப இவனை ஏதாச்சும் பண்ணணுமே. இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காத மித்ரா. இரு வரேன். லூசு லூசு, அறிவு இருக்கா? வண்டி எப்படி ஓட்டுற? நாங்க நல்லா தான் ஓட்டுறோம், நீங்க ஓரமா போங்க. இதுக்கு மேல ஓரமா போனா அந்த புதருக்குள்ள இறங்கி தான் நடந்து போனோம். போக வேண்டியதானே, எனக்கு என்ன? டேய், எங்கடா போற? நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? எனக்கு என்னவா? டேய் நில்றா. இந்த பாரு, இந்த டேக்கெல்லாம் சொன்னா அப்புறம் நானும் பேசுவேன் பாத்துக்க. என்னடா பேசுவேன்? எங்க பேசு பாப்போம். டேய் பேசுறா. என்ன பேசணும்? ஏதோ நமக்கு பிடிச்ச பையன் ரோட்ல தனியா போயிட்டு இருக்கான்னு வந்து நின்னா உனக்கு என்னவாம்ல? இங்க பாரு, நாளா நீ பார்த்து ஓடுற அளவுக்குலாம் இல்ல. எனக்கும் நிறைய பசங்க பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. நானே வந்து உன் பின்னாடி சுத்துறனால யாருமே உனக்கு புரியல. அதுக்கு இப்ப என்ன பண்ணும்? என்ன சொன்னாலும் பண்ணுவியா? இந்த பாரு, நீ பாக்குறதும் சரியில்லை, பேசுறதும் சரியில்லை. நீ முதல்ல கிளம்பு. அப்ப வந்து வண்டியில ஏறு. வண்டியில எல்லாம் வர முடியாது. அப்ப வண்டியும் இங்க இருந்து நகராது. நிக்கட்டும், எனக்கு என்ன? ஏதாவது வந்து அடிச்சு போட்டு போகட்டும். ஐயோ அம்மா, இந்த பையனை பாருங்க, என்னமோ பண்ணிட்டு போறான். இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? தனியா போற பொண்ணுட்டு என்னமோ பேசுறான். ஏன்டி இப்படி கத்துற? யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்ப வந்து வண்டியில ஏறு. சரி போய் தொலை. கடவுளே, எப்படியா நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துருப்பா ப்ளீஸ். கடவுள்லாம் கரெக்டா தான் சேர்த்திருக்காரு. ஐயா ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ளலாம் என்ன தேங்க்ஸ்? நமக்குள்ளனா? நமக்குள்ளனா நமக்குள்ளதான். நமக்குள்ளலாம் ஒண்ணும் இல்ல. ஓ, ஒண்ணும் இல்லையா? அப்ப கை பிடிச்ச தேங்க்ஸ் சொல்லு. கையெல்லாம் பிடிக்க முடியாது. இப்ப நீ கை கொடுக்கல, நமக்குள்ள என்னமோ இருக்குன்னு அர்த்தம். கை கொடுத்துட்டனா நமக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். சரி, கையை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். கையை விடு. யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க? கையை விடு. அப்போ யாரும் இல்லாத இடத்துல கைய பிடிச்சா ஓகேவா? ஐயா
என்னண்ணே வாசலில் வண்டியவே காணோம். அது சர்வீஸ் விட்டேன்டா. நீங்கள் எதில் வந்தீங்க? ஆட்டோலையா? ஆமாம், ஆட்டோவில் தான் வந்தேன். அது சரி. அது சரி. வண்டியை சர்வீஸ் விட்டா ஆட்டோவில் தானே வரணும். அது சரின்னு சொன்னேன். என்ன ப்ரோ கேட்டிங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. 2 மாசத்துல ஒரு கல்யாணம் இருக்கு. ஆ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஸ்கின் கேர்லேருந்து மேக்கப் வரைக்கும் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 2 காம்போ தான் நல்லா இருக்கும். மாப்பிள்ளைக்குனா பண்ணிடலாம், பட் பொண்ணுக்கு நம்ம மேக்கப் பண்ணுறது இல்லையே. அப்படிங்களா? என்னன்னு பார்த்து சொல்கிறேன் ப்ரோ. பிரதர், பொண்ணுக்கும் சேர்த்து நம்மளே பண்ணிக்கலாம், நம்மகிட்ட ஆள் இருக்கு. என்ன ப்ரோ அவர் இல்லைன்னு சொல்கிறாரு, நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. கடைசியில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்லை ப்ரோ, அப்போல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்டே கொடுங்க, நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம். அப்போ அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் இப்போவே பே பண்ணுறேன். ப்ரோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நான் இப்போ தான் ஒரு கடையில் கேட்டு வரேன். அவங்க ஒரு வருஷம் சொன்னாங்க. 60,000 பண்ணுறேன். அட்வான்ஸ் வேணா 20,000 ஜிபே பண்ணவா? இல்லை ஸ்கேனெல்லாம் போடாதீங்க, வேற ஒருத்தனுக்கு போனால் போயிடும். நான் நம்பர் சொல்கிறேன். ஓகே. ஏன் ப்ரோ வீட்டில் பெரியவங்கலாம் கேட்காம நீங்களே எல்லாமே பண்ணுறீங்க? எதுக்கு ஒரு வார்த்தை மாப்பிள்ளைகிட்ட கேட்டுக்கலாம்ல, நம்ம இது ஓகேவான்னு? ஏங்க நான் தாங்க மாப்பிள்ளை. ஓ அமௌண்ட்டு போட்டேன், வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி பசங்க தானே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இவன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கான்டா. சரி நீ வேலையை பாரு. ஆமாம், நீ பாட்டுக்கு பொண்ணுக்கு சேர்த்து பண்ணலான்னு சொல்லிட்ட, நம்மகிட்ட யார் ஆள் இருக்கா? அதான் மயில் இருக்குல்ல, மாப்பிள்ளைக்கு நம்ம பார்த்துக்குறோம், பொண்ணுக்கு அதை பார்த்துக்கிட்டோம். எனக்கு தெரியாது, நீயே பேசிக்கோ. மயில் நான் சொன்னால் கேட்கும். நான் வேணா இப்போவே ஃபோன் பண்ணுறேன். மயில் எங்கே இருக்க? என்னடா கடையில தான் இருக்கேன், சொல்லு. சரி ஒன்றும் இல்லை, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன உங்க அண்ணன் செத்துட்டானா? சரி அம்மா, தேவையில்லாமல் எதுவும் பேசாத. சரி என்னன்னு சொல்லு. ஒரு பெரிய மேக்கப் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அதில் மாப்பிள்ளைக்கு தேவையான நாங்கள் பார்த்துக்குறோம். பொண்ணுக்கு பிரைடல் மேக்கப்லேருந்து மற்றெல்லாம் நீ பார்த்துக்கோ. வர்ற அமௌண்ட்டில் ஆளுக்கு சரி பாதி பிடிச்சிக்கலாம். என்ன சொல்கிற, உனக்கு ஓகேவா? சூப்பர்டா, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். சரி அப்போது ஜனவரி மிட்டில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோ. என்னது ஜனவரி மிட்டா? என்னடா சொல்ற? ஜனவரி மிட்டில் தான் சொல்கிறேன். அந்த டைம் எனக்கு வேற ஆர்டர் புக் ஆயிருக்குடா. என்னால் அப்போ அதுவும் பண்ண முடியாது. சரி அதெல்லாம் சும்மா 5-10 ஆர்டர் தானே மயில், அதை தூக்கி போட்டு வா, அங்கே உனக்கு லம்பாக வாங்கி தரேன். என்னடா லூஸ் மாதிரி பேசுற? காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் வெளியே என் பேர் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு வேண்டாம், பாய்.